ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சேல்ஸ் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கைஸ், ஒரு பிலிப்ஸோட டேப் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. எஃப்எம் வித்து பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டோடைய ஒரு செட் ஒன்று இருக்குது. இது வந்து கண்டிஷன் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. மேலே இருக்க அந்த ஸ்டிக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலை. ஸோ அதனால் வந்து நான் இது வந்து சேல்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. எஃப்எம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. அந்த சுவிட்சஸ்லாம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். லைட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கர் கூட வந்து பிரிக்கல பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் நியூ கண்டிஷனாக தான் இருந்திருக்குது. அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே கண்டிஷனில் தான் ஆஸ் இட் இஸ் கண்டிஷனாக நான் வந்து கொடுக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். அது சர்வீஸ் பண்ணும்போது நான் வந்து அப்படியே வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து எதுவுமே வந்து சர்வீஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாளாக வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் இருந்ததால் அந்த சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் ஜாம் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டேப் ரெக்கார்டோடைய இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ இதை ஆஸ் இட் இஸ் கண்டிஷனாக நான் அப்படியே கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இது ஒரு கேசட் போட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரார்த்தனா மணி வழங்கும் உரை 7:50க்கு செய்தி கதம்பம், 8:30க்கு 8:10க்கு திரைக்காணம், 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு கண்ட்ரி வைட், 9:45க்கு இன்சைட், இரவு 10:10க்கு விஸ்வ தர்ப்பண், 10:20க்கு ஸோ ரேடியோ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எடுக்குது. நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு சிக்னல் கொஞ்சம் இதுவாக இருக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் வெளியே வச்சு தான் நான் எடுக்கிறேன் நான். நண்பர்களே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபிஎல்லோடைய ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் வித் டேப் ரெக்கார்டர் செட்டு தான் இது. இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன். இதோடைய கண்டிஷனாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்து எஃப்எம்மில் வந்து நல்லா எடுக்குது. ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நல்லா எடுக்குது. இதோடைய ஓப்பன் பண்ணி வீடியோ உங்களுக்கு நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். டேப் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எடுக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேராக தான் நோட் பண்ணேன். ஒரே டைம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்ச் ரோல் வருது பார்த்திங்களா, அதில் வந்து ரெக்கார்டு அந்த டேப் ரெக்கார்டோட இது வந்து கொஞ்சம் சிக்கிக்குது. ஸோ அதை நான் எடுத்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா ஐடியா இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். நீட்டாக இருக்குது. எதுவும் வந்து வேலை பார்க்கல இந்த செட்டில். ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நாள் வந்து பயன்படுத்தாமல் வச்சதால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. சில ஒயர்ஸ்லாம் வந்து ட்ரை சால்டர் பண்ணி அப்படியே நான் வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா வந்து எஃப்எம் வந்து நல்லா தெளிவாக எடுக்கணும். அந்த ஆண்டனாவுடைய இது வந்து இதில் டச் ஆகும். ஸோ அதனால் வந்து தெளிவாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த சால்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இது பண்ணிகிட்ருக்கேன். கங்கை விழி மேற்கொண்டா அழகி புன்னகை தேசம், பாண்டவர் பூமி, அல்லி அர்ஜுனா, சார்லி சாப்ளின், ரோஜா கூட்டம். ஸோ அப்போ அந்த கேசட் கைஸ் இது பாருங்கள். இவ்வளோ நாள் கழித்து நம்ம கைக்கு இது வந்திருக்குது. இது வந்து நான் பல்லாவரத்தில் தான் வாங்கினேன். எங்கேருந்து வந்திருக்கு? மீனாட்சி நகர் மெயின் ரோடு, வில்லாபுரம், மதுரையிலேருந்து இது இந்த கேசட் விநியோகமாக இருக்குது. ஸோ நம்ம கையில் இது வந்திருக்குது. ஸோ போட்டு பார்க்கலாம் இது எப்படி எடுக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மக்கிட்ட 3 இருக்குது. இது 3மே வந்து சேல்ஸ் தான். இது ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, லவுட் ஸ்பீக்கரில் ஒர்க் ஆகலை.
இது யாராவது என்னென்னு பார்த்து நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ மற்ற ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, செக் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட அப்புறமா ஜியோ கீபேட் ஃபோன்ஸ் இருக்குது கைஸ். ஜியோ கீபேட் ஃபோன் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து மாடல் வந்து ஓல்டு வெர்ஷன் மாடல். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசிங் அதெல்லாம் வந்து எடுக்குது. இப்போ வர மாடலில் வந்து நிறைய எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கஸ்டமர்ஸு. அதே மாதிரி ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினல் பேட்டரியோட எல்லா QC செக் பண்ணி 1 by 1 செக் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது யாருக்குன்னா தேவைப்படுச்சுனாலும் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எப்படி வாங்கணுன்றதை வந்து சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வாங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.